தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்ததும் தமிழர்களை அவமதிக்கும் வகையில் வடமாநில பிரச்சாரங்களில் பேசி வந்த பிரதமர் மோடி கன்னியாகுமரி வருவதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளன. மக்களவைத் தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்ததும் பிரதமர் மோடி தியானத்தில் ஈடுபடுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தல் பரப்புரை முடிந்ததும் உத்தரகண்ட் மாநிலத்தில் சுமார் 18 மணி நேரம் தியானம் செய்தார். அதேபோல் நடப்பு மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளையோடு நிறைவடைய உள்ள நிலையில் நாளைய தினமே பிரதமர் மோடி தமிழ்நாடு வருகிறார். மாலையில் குமரி அரசு விருந்தினர் மாளிகையை வந்தடையும் அவர் அங்கிருந்து சிறப்பு படகு மூலமாக குமரிக்கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபத்திற்கு செல்கிறார். பின்னர் அங்கேயே 1ஆம் தேதி காலை வரை தியானம் செய்ய திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் பிரதமர் மோடியின் நிகழ்ச்சிக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி அளிக்கக்கூடாது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், வாக்குப்பதிவுக்கு முந்தைய 48 மணி நேர அமைதி காலத்திலே இதுபோன்ற நிகழ்ச்சி மூலம் மோடி மறைமுக பிரச்சாரம் செய்ய உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் மனு அளிக்க உள்ளதாகவும் தேவைப்பட்டால் நீதிமன்றத்தை அணுகுவோம் என்றும் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். இதனிடையே பிரதமர் மோடி அமித்ஷா வருகையின் போது கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அனைத்து முற்போக்கு இயக்கங்கள் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கு. ராமகிருஷ்ணன், தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்ததும் வட மாநிலங்களில் தமிழர்களை அவமதிக்கும் வகையில் பேசிய பிரதமர் மோடி அமித்ஷாவின் தமிழக வருகையின் போது கருப்பு கொடி காட்டப்படும் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்தி தமிழ்நாட்டு மக்களை திருடர் என்று சொல்லி களவாணிகள் என்று சொன்ன மோடியை தமிழ்நாட்டுக்குள் வரக்கூடாது. அமித்ஷா தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்தி அமித்ஷா தமிழ்நாட்டுக்குள் வரக்கூடாது. தமிழ்நாட்டு மக்களிடத்திலே மன்னிப்பு கேட்காமல் தமிழ்நாட்டுக்குள் நுழையக்கூடாது என்று அனைத்து கட்சிகளின் சார்பிலே நாங்கள் அவர்களை எச்சரித்து அவர்களுக்கு எதிராக வருகிற 30ஆம் தேதி மதுரையிலே மாலை 4 மணிக்கு மதுரை கட்டபொம்மன் சிலையின் அருகிலே அனைத்து கட்சியின் சார்பிலே கருப்பு கொடி போராட்டத்தை நடத்துகின்றோம். பிரதமர் வருகை தரும் நாளைய தினமே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தமிழ்நாடு வருகிறார். ஒடிசாவில் தேர்தல் பரப்புரையின் போது தமிழர்களை திருடர்கள் என்ற தோணியில் பிரதமர் மோடி விமர்சித்திருந்தார். அங்குள்ள ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாண்டியன் தமிழர் என்பதால் அவர் அதிகாரம் செலுத்தக்கூடாது என அமித்ஷாவும் பேசியிருந்த சூழலில் இருவரும் நாளை தமிழ்நாடு வர உள்ளதால் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது.